சின்னமனூரில் கம்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் பகுதியில் உள்ள பைபாஸ் சாலையின் அருகில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கம்பம் சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அவர் கூறியதாவது: இப்ப கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென எஸ்ஐஆரை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. ஆனால் அரசியலே தெரியாத விஜய் ஆர்ப்பாட்டமும் நடத்துகிறார் எனவும், அதேபோல் இந்த எஸ்ஐஆரை பார்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார் என்றும், பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பாராத விதமாக வெற்றி பெற்றதாகவும், இதேபோல் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் எனவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பி.சி. பாண்டி, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வினோத்குமார் அவர்களும், நகர தலைவர் திரு சிங்கம், மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் திரு லோகேந்திரராஜன், சின்னமனூர் நகர பொருளாளர் திரு நாகராஜ் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கம். 4000 ஓட்டுகளில் மட்டும்தான் நம்ம தோல்வி அடைஞ்சோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நின்று வெறும் 4000 ஓட்டுகளில் நம்ம தோற்றோம். இருக்கின்றது கிடையாது. ஜனசங்க காலத்திலேயே நம்மளுக்கு 1997 1977 ஜனசங்கத்தினுடைய காலத்தில் ஜனதா பார்ட்டியின் சார்பாக சி.கே. ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிட்டாங்க கம்பம் சட்டமன்றத்தில் முதல் முறையாக. சூழ்நிலை மழை இல்லை, வர்ண பகவான் நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு உற்சாகமா ஒரு ஆரோக்கியமா நம்ம நம்மளுடைய வார்த்தையில பாரத் மாதா கி ஜெய் சத்தமா சொல்லலாம். கேட்கிற கேள்வி, பூத் கமிட்டி மாநாடானது மாநில மற்றும் தேசிய தலைமையிலால் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் தலைவர் திரு ராஜபாண்டியன்ஜி அவர்களையும் சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஸ்ரீ உள்ள பணத்தை சொந்த பணத்தை செலவழித்து அரசியலில் வேலை செய்பவன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒருவன் தான் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். பொது பணத்தை கொள்ளையடித்து நடத்துகிற அரசியல் இயக்கங்கள் இருக்கிற இடத்துல கையிலிருந்து பணத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கார அரசியல் செய்யறானே, அவருடைய தியாகத்திற்கு நமக்கு சல்யூட். ஒவ்வொருவரும் பாராட்ட தகுந்தவர்கள். இந்த கட்சியில் வேலைதான் இருக்கு, வேலையை தவிர எதுவுமே இல்லாத கட்சி. தமிழ்நாடு முழுக்கவே கம்பத்துல தான் பறக்கும்னா கம்பம் தொகுதி கொடி எங்கே பறக்கும்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பறக்க போகுது. சென்னையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில கம்பத்தோட தாமரை கொடி அங்கே பறக்க போகிறது. அந்த தாமரை கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பறப்பதற்காக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற தேனி மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்தில் துணைத் தலைவராக 5 ஆண்டு காலம் பணியாற்றியவர், இந்த பகுதியினுடைய மிக மூத்த தலைவர் அன்பு தம்பி ராஜபாண்டியன் அவர்களே, இந்த கம்பத்தில் எனக்கு நினைவிருக்கு, சிஐஏ சட்டம் வந்த போது தமிழ் ராமநாதன் அவர்களே, மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி, கொசு ரொம்ப கடிக்குது, பூச்சி நம்மளை சுற்றி வட்டமிட்டு கடிச்சிட்டே இருக்கு, உட்கார முடியல. ஒரு வேடிக்கை பாருங்க, திமுக காரன் இந்த மாதிரி கூட்டம் நடத்தினா ஒரு பூச்சி கடிக்காது, பூச்சி கடிச்சா கடிச்சிட்டு போகுது. கருணாநிதியை பத்தி ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, பாளையங்கோட்டை சிறையினிலே, அடுத்தபடி என்ன, பாம்புகள் பள்ளி நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு அப்படின்னு. அவர்களுக்கு அஞ்சனும், பாம்பு பள்ளி தான் அஞ்சனும். ஐயோ, கலைஞரோட நம்ம சிறையில இருக்குங்க, ஒரு பாம்பு செத்து போச்சான். பாம்பு பள்ளியும் தான் பயப்படணும், கருணாநிதியோட நம்ம ஜெயில போட்டாங்களே அப்படின்னு சொல்லி. கருணாநிதியும் பயப்படக்கூடாது. திமுக கொடிய விஷமாச்சே, பாம்பு பள்ளியை விட கொடிய விஷயம் திமுக விஷயம், ஆழகால விஷயம். அதனால அப்படி இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
கம்பம் மாதிரி சின்னமுழுது மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறைகூவலை ஏற்று இவ்வளவு பேர் வந்து அமர்ந்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து முழுவதாக இதை கேட்டுவிட்டு அந்த தாமரை கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பறப்பதற்காக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற தேனி மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்துல துணைத் தலைவராக 5 ஆண்டு காலம் பணியாற்றியவர், இந்த பகுதியினுடைய மிக மூத்த தலைவர் அன்பு தம்பி ராஜபாண்டியன் அவர்களே, இந்த கம்பத்துல எனக்கு நினைவிருக்கு, சிஐஏ சட்டம் வந்த போது தமிழ்நாடு முழுக்க சிஐஏக்கு எதிரான, இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிறைய பேர் பண்ணாங்க. திமுக முன்னின்று பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் பண்ணாங்க, பல இஸ்லாமிய அமைப்புகள் அதை செய்தார்கள். சிஐஏக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டார்களா, தமிழ்நாடு முழுக்க சிஐஏக்கு எதிர்ப்பா என்ற ஒரு நிலைமை இருந்த போது இல்லை, சிஐஏக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் குரல் ஒலிக்க